வணக்கம். இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். போன தடவை நாம PNID டிராயிங்ஸ் பத்தி பார்த்தோம். ஆமா. இன்னைக்கு நாம ஒரு டிடெக்டிவ் வேலைய பார்க்க போறோம். ஒரு ரிஃபைனரியில இருக்கிற ஆயிரக்கணக்கான பைப்லைன்களுக்கு நடுவுல ஒரு சின்ன மெட்டல் டேக்ல ஒரு ரகசிய கோடு இருக்கும். ம் 6-P-150#. இந்த மாதிரி. இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு கதை. அந்த பைப் எங்கிருந்து வருது, அதுக்குள்ள என்ன இருக்கு, அதோட சக்தி என்னன்னு எல்லாத்தையும் சொல்ற கதை. கரெக்ட். உங்களுக்கு பைப்லைன் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சு எக்தம் 0 லெவல்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். கவலைப்படாதீங்க, இது ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு இந்த கோடை உடைச்சு அந்த கதையா படிக்க போறோம்னு கத்துக்க போறோம். ஆமாம். இது ஒரு கதைன்னு சொல்றது ரொம்ப சரி. ஏன்னா இது வெறும் தியரி கிடையாது. சைட்ல நீங்க ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சூப்பர்வைசர் ஒரு லைன் நம்பரை சொல்லி இந்த லைனை ட்ரேஸ் பண்ணுன்னு சொல்லுவார். ஓ, அப்போ அந்த கோடை சரியா படிக்க தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க சரியான இடத்துல பாதுகாப்பான முறையில வேலையை ஆரம்பிக்க முடியும். இது ஒரு டெக்னீஷியனோட அடிப்படை திறமை. இதை சரியா கத்துக்கிட்டீங்கன்னா சைட்ல உங்களுக்கு ஒரு தனி மரியாதையே கிடைக்கும். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். லைன் நம்பர்னா என்ன? ஏன் இது இவ்ளோ முக்கியம்? ஒரு பெரிய தொழிற்சாலையில ஆயிரக்கணக்கான பைப்லைன் இருக்கும். பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி இரும்பு பைப் மாதிரி தான் தெரியும். எப்படி சரியான லைனை கண்டுபிடிக்கிறது? அருமையான கேள்வி. இத இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி. ஆதார் கார்டா? ஆமா, ஒவ்வொரு பைப்லைனுக்கும் இந்த லைன் நம்பர் தான் ஆதார் கார்டு. ஒரு பெரிய பிளான்ட்ல ஒரே மாதிரி இருக்கிற 100 லைன்ல உங்களுக்கு தேவையான சரியான லைனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த நம்பர் வச்சுதான். ஆமா, இந்த நம்பர் வச்சுதான். அது மட்டும் இல்ல, டிராயிங்ல நீங்க பாக்குற லைன் தான் சைட்ல இருக்கிற லைனான உறுதிப்படுத்திக்க இதுதான் ஒரே வழி. ஒரு நிமிஷம். நீங்க சொன்னது எனக்கு ஒரு கேள்வி எழுப்புது. நீங்க ஆதார் கார்டுன்னு சொன்னீங்க. ஏன் ஆதார் கார்டுல என் பேர், முகவரி, போட்டோன்னு எல்லாமே இருக்கு? ம், இந்த லைன் நம்பர்ல அந்த மாதிரி எல்லா தகவலும் உண்மையாவே அடங்கியிருக்கா? எனக்கு நம்பவே முடியல. கண்டிப்பா. இது வெறும் நம்பர் மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான இன்ஃபர்மேஷன் பேக்கேஜ். அந்த பைப்போட அளவு, அதாவது சைஸ், ஓகே. அதுக்குள்ள என்ன போகுது, அதோட சர்வீஸ், என்ன மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க, எவ்வளோ பிரஷர் தாங்கும், அதோட தடிமன் என்னன்னு எல்லா தகவலும் இந்த ஒரே கோட்ல இருக்கும். இந்த ஒரு வரியை நீங்க சரியா படிச்சிட்டீங்கன்னா அந்த பைப்போட முழு ஜாதகமும் உங்க கையில. ஓகே, இப்ப எனக்கு ஆர்வம் அதிகமாகுது. நம்ம ஒரு உதாரணத்தை எடுத்து அதை ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பார்க்கலாமா? கண்டிப்பா. நம்ம கிட்ட இருக்கிற உதாரணம் 6 இன்ச் P-150# SS CH40 HT. இத பார்க்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், ஆனா இத ஒவ்வொன்றாக அலசலாம். ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். முதல்ல இருக்கிற 6 இன்ச், இது என்ன? இதுதான் ஆரம்ப புள்ளி. 6 அப்படிங்கிறது பைப்போட விட்டம், அதாவது நாமினல் பைப் சைஸ். இதை எப்பவும் இன்ச் INCH இன்ச்சஸ் அளவுல தான் குறிப்பிடுவாங்க. இன்ச்ல தான் இருக்குமா? ஆமா, இந்த அளவு ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த லைன் வழியா எவ்வளவு பொருள் போகும்னு, அதாவது ஃப்ளோ ரேட்டை தீர்மானிக்குது. உதாரணத்துக்கு 4 இன்ச் லைன்னா அது ஒரு சின்ன லைன். சரி. 10 இன்ச் லைன்னா அது ஒரு மீடியம் சைஸ் லைன். 24 இன்ச் லைன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் லைன். ஒரு டெக்னீஷியனுக்கு இந்த சைஸ் நம்பர் மனசுல எப்படி பதியணும்? ஒரு ஃபிட்டர் அல்லது டெக்னீஷியன் இந்த சைஸ் பார்த்த உடனே பைப்போட விட்டம் மனசுல வரணும். 6 இன்ச் பம்ப் செக்ஷன் லைன், 12 இன்ச் மெயின் காலம் ஃபீட் லைன்னு மனசுக்குள்ள ஒரு படம் வரணும். ஓ, விஷுவலைஸ் பண்ணணும். ஆமா, அதுதான் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். சரி, இது 6 இன்ச் பைப்பு, இதுக்கு இந்த சைஸ் ஸ்பேனர் தேவைப்படும், இது தூக்க 2 பேர் வேணும்னு மனசுக்குள்ள ஒரு திட்டமிடல் தானா நடக்கும். சரி, 6 இன்ச் புரிஞ்சிடுச்சு. அதுக்கு பக்கத்துல P-ன்னு ஒரு எழுத்து இருக்கு. அது ஒரு குறியீடா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, அது சர்வீஸ் கோட குளிக்குது. அதாவது அந்த பைப்லைனுக்குள்ள என்ன பொருள் போயிட்டு இருக்குன்னு சொல்லுது. இங்க பீனா ப்ராசஸ். ப்ராசஸா? ஆமா, அதாவது அந்த தொழிற்சாலையோட முக்கிய உற்பத்திக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள். அது கச்சா எண்ணெயா இருக்கலாம், இல்ல ஒரு கெமிக்கலா இருக்கலாம். அந்த லைன் வழியா போகுது. இது ரொம்ப முக்கியமான தகவல். P தவிர ஒரு டெக்னீஷியன் அடிக்கடி பார்க்கக்கூடிய மற்ற சர்வீஸ் கோட்ஸ் என்னென்ன? சில பொதுவான கோட்ஸ் இருக்கு. Wனா வாட்டர், அதாவது தண்ணீர். W for water. சரி. Sனா ஸ்டீம், அதாவது நீராவி. ஏனா ஏர், அதாவது காற்று. இந்த கோடு பார்த்த உடனேயே அந்த லைன்ல ஆபத்தான கெமிக்கல் போகுதா இல்ல சாதாரண தண்ணி போகுதான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ பாதுகாப்புக்கு இது ரொம்ப முக்கியம். மிக மிக முக்கியம். உதாரணமா, நீங்க வேலை பார்க்க போற லைன்ல பீன்னு இருந்தா அதுல என்ன கெமிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த பாதுகாப்பு உபகரணங்களோட தான் PPEயோட வேலை செய்யணும். ஓகே,
அப்போ பீன்னு இருந்தா உள்ள ப்ராசஸ் கெமிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அது எவ்ளோ அழுத்தத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? கரெக்ட். அதுதான் அந்த அடுத்த பகுதி 150 ஆஷ் நமக்கு சொல்லுது இல்லையா? மிகச்சரியா கேட்டீங்க. அந்த ஆஷ் சின்னம் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த பைப் லைன் எவ்வளவு பிரஷர் தாங்கும் அப்படிங்கறத குறிக்குது. இத ஃபிளாஞ்ச் கிளாஸ் அல்லது பிரஷர் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, ஃபிளாஞ்ச் கிளாஸ். ஆமா, 150 ஆஷ் அப்படிங்கிறது குறைவான பிரஷர், லோ பிரஷர் உள்ள லைன்களுக்கு, உதாரணமா தண்ணி லைன் இல்லனா லோ பிரஷர் ஆயில் லைன்களுக்கு பயன்படுத்துவாங்க. இதுல வேற என்னென்ன நிலைகள் இருக்கு? ஒரு சைட்ல எப்படி இத பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது? இதுல 300 ஹேஷ்டேக், 600 ஹேஷ்டேக், 900 ஹேஷ்டேக், 1500 ஹேஷ்டேக் அப்படின்னு பல நிலைகள்ல இருக்கு. 300 ஹேஷ்டேக் அப்படிங்கிறது நடுத்தர பிரஷர் உள்ள ப்ராசஸ் லைன்களுக்கு. 300 ஹேஷ்டேக் வந்து மீடியம். ஆமா, 600 ஹேஷ்டேக் இல்ல அதுக்கு மேல போனா அது உயர் அழுத்த ஹை பிரஷர் லைன்களுக்கு, உதாரணமா ஹை பிரஷர் ஸ்டீம் லைன் இல்லனா ரியாக்டர் ஃபீட் லைன்களுக்கு பயன்படுத்துவாங்க. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? இதுல ஒரு சுலபமான வழி இருக்கு. சைட்ல ஒரு ஃபிளாஞ்ச பார்த்தா அதோட போல்ட் ஓட்டைகளை எண்ணி பாருங்க. ஒரு 6 இன்ச் ஃபிளாஞ்சில் 4 போல்ட் இருந்தா அது பெரும்பாலும் 150 ஹேஷ்டேகா இருக்கும். ஓ, அப்படியா? அதே 6 இன்ச் ஃபிளாஞ்சில் 8 போல்ட் இருந்தா அது 300 ஹேஷ்டேக். இந்த சின்ன விஷயம் தெரிஞ்சா நீங்க டிராயிங் பார்க்கறதுக்கு முன்னாடியே லைனோட பிரஷர் ரேட்டிங்கை ஓரளவு கணிக்க முடியும். இது ஒரு அருமையான டிப். அப்போ 150 ஹேஷ்டேக் லைன்ல போய் 300 ஹேஷ்டேக் பிரஷரை கொடுத்தா என்ன ஆகும்? அது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஃபிளாஞ்ச் ஜாயிண்ட்ல லீக் ஆகும், இல்லனா பைப் வெடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த ரேட்டிங் ரொம்ப முக்கியம். ஒரு பைப்பை மாத்தும் போது சரியான ரேட்டிங்ல இருக்கிற பைப்பை தான் பொருத்தணும். சரி, அடுத்ததா நம்ம கிட்ட இருக்கிற உதாரணத்துல எஸ்எஸ் அப்படின்னு இருக்கு. இது சிம்பிளா தெரியுது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது ஏன் இவ்ளோ முக்கியமா இந்த கோட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு? சிம்பிளா தெரியலாம், ஆனா இதுதான் பல லட்சம் ரூபாய் சேதத்தை தடுக்கக்கூடிய 2 எழுத்துக்கள். எஸ்எஸ்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இதே மாதிரி சிஎஸ்னா கார்பன் ஸ்டீல். சிஎஸ் கார்பன் ஸ்டீல். ஆமா, இதுதான் பெரும்பாலான ப்ராசஸ் லைன்ஸ்க்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் ஜிஐனா கால்வனைஸ்ட் அயன். ஒரு வெல்டர் இல்ல ஃபேப்ரிகேட்டர் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன மெட்டீரியல்னு கண்டிப்பா பார்க்கணும். சரி, இந்த மெட்டீரியல் கோட ஒரு ஃபேப்ரிகேட்டர் தவறா படிச்சுட்டா என்ன நடக்கும்? நிஜத்துல நடந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு சின்ன தப்பு, சிஎஸ் லைனுக்கு எஸ்எஸ் வெல்டிங் ராடை பயன்படுத்திட்டா அதுக்கு பேரு டிஸ்சிமிலர் வெல்டு. சைட்ல பார்க்க நல்லதா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அரிப்பு, கரோஷன் வேகமா பரவி சில மாசத்திலேயே அந்த லைன்ல ஒரு சின்ன ஹோட்ட விழலாம். அப்படியா? ஒரு ஹை பிரஷர் ஹைட்ரஜன் லைன்ல இந்த தப்பு நடந்தா அதோட விளைவு எவ்வளோ பயங்கரமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அந்த 2 எழுத்து சிஎஸ் அல்லது எஸ்எஸ் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சேதத்தை தடுக்கிற சக்தி கொண்டது. கேட்கவே பயங்கரமா இருக்கு. அடுத்தது நம்ம உதாரணத்துல SCH14 இருக்கு. இந்த SCHனா என்ன? SCH என்பது ஸ்கெடியூலை குறிக்குது. சிம்பிளா சொன்னா இது பைப்போட சுவரின் தடிமன், வால் திக்னஸ். ஓகே, வால் திக்னஸ். இதுல SCH40 ஒரு ஸ்டாண்டர்ட் தடிமன். பெரும்பாலான லைன்களுக்கு இதுதான் இருக்கும். இதுவே SCH80 அப்படின்னு இருந்தா அது இன்னும் தடிமனான ஹெவி டியூட்டி பைப். SCH80 வந்து ஹெவி டியூட்டி. ஆமா, அதிக பிரஷர் உள்ள லைன்களுக்கு அல்லது அரிப்பு தன்மை அதிகமா இருக்கிற இடங்கள்ல பெரும்பாலும் SCH80 தான் பயன்படுத்துவாங்க. இதுல என்ன மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு? எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு முறை ஒரு புது ஃபிட்டர் SH80 பைப் தேவைப்பட்ட இடத்துல SCH40 பைப்பை மாத்தி வெட்டிட்டார். 2 பைப்பும் ஒரே சைஸ் தான். வெளியிருந்து பார்க்கும்போது தடிமன் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா பிரஷர் டெஸ்ட் பண்ணும்போது அந்த வெல்டு ஜாயிண்ட்ல ஒரு சின்ன வீக்கம், பல்ஜ் வந்துருச்சு. அதிர்ஷ்டவசமா வெடிக்கல. அந்த ஒரு சின்ன நம்பரை கவனிக்காததால 2 நாள் வேலை வீணா போச்சு. அதனால பைப்பை வெட்டுறதுக்கு முன்னாடி ஷெட்யூல் நம்பரை பார்க்கறது ரொம்ப முக்கியம். சரி, நம்ம உதாரணத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். HT இது என்ன? இது ஸ்பெஷல் நோட்ஸ், அதாவது சிறப்பு குறிப்புகள். HTனா ஹீட் ட்ரேஸ்ட், அதாவது அந்த பைப்லைன்ல வெப்பநிலை குறையாம இருக்க ஹீட்டிங் செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஹீட்டிங்கா? எதுக்கு? சில கெமிக்கல்ஸ் இல்லனா க்ரூட் ஆயில் மாதிரி பொருட்கள் வெப்பநிலை குறைந்தா கெட்டி ஆயிடும். அதை தடுக்க பைப்பை சுத்தி ஒரு சின்ன ஹீட்டிங் கேபிள் போகும். ஓ, சரி சரி. HT மாதிரி வேற என்ன குறிப்புகள் பொதுவா இருக்கும்? இதே மாதிரி INSனா இன்சுலேட்டட், அதாவது வெப்பம் வெளியேறாம தடுக்க இன்சுலேஷன் செய்யப்பட்டது. ரொம்ப சூடான ஸ்டீம் லைன்லயோ இல்ல ரொம்ப குளிர்ச்சியான லைன்லயோ இது இருக்கும். ஓகே. PWனா
போர்ட்டபிள் வாட்டர், அதாவது குடிநீர்னு அர்த்தம். இப்படி அந்த லைனுக்குன்னு ஏதாவது ஒரு சிறப்பு தகவல் இருந்தா அதை கடைசியில இப்படி குறிப்பிடுவாங்க. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அப்போ நம்ம கோடைய முழுசா வாசிக்கலாம். 6P-150-SS-SHT40-HT அப்படின்னா அது ஒரு 6 இன்ச் அளவுள்ள ப்ராசஸ் திரவம் போகக்கூடிய 150 பிரஷர் ரேட்டிங் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செய்யப்பட்ட SH40 தடிமன் உள்ள ஹீட் ட்ரேசிங் செய்யப்பட்ட பைப்லைன். சரியா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த ரகசிய கோடை நீங்க உடைச்சிட்டீங்க. இப்படிதான் ஒரு லைன் நம்பரை முழுமையா வாசிக்கணும். சரி, இப்போ இதெல்லாம் தனித்தனியா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா சைட்ல ஒரு பெர்மிட் ரிசீவரோ இல்ல ஒரு QA QC இன்ஸ்பெக்டரோ இதை எப்படி பயன்படுத்துவாங்க? அவங்க பார்வையில இதோட முக்கியத்துவம் என்ன? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. இத வெறும் தகவலா பார்க்காம ஒவ்வொரு வேலையோடையும் தொடர்பு படுத்தி பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு பெர்மிட் ரிசீவர். வேலைக்கு அனுமதி வாங்குறவர். ஆமா, அவர் ஒரு லைன்ல வெல்டிங் வேலைக்கு பெர்மிட் வாங்குறாருன்னு வச்சுக்குவோம். அவர் டிராயிங்ல இருக்கிற லைன் நம்பரையும் சைட்ல அந்த லைன்ல மாட்டி இருக்கிற டேக்ல இருக்கிற நம்பரையும் ஒப்பிட்டு பார்ப்பார். ரெண்டையும் கிராஸ் செக் பண்ணுவார். ஆமா, ரெண்டும் ஒண்ணுதான்னு உறுதிப்படுத்தின பிறகுதான் அந்த லைன்ல என்ன பொருள் போகுது, பி ப்ராசஸ், அது ஆபத்தானதா, அதை சரியா ஐசோலேட் பண்ணிட்டாங்களான்னு பார்த்துட்டு பெர்மிட் வாங்குவார். நம்பர் மாறினா அவர் தப்பான லைனுக்கு பெர்மிட் வாங்கி அது பெரிய விபத்துல முடியலாம். அப்போ ஒரு QA QC இன்ஸ்பெக்டருக்கு அவர் எப்படி இந்த முழு நம்பரையும் பயன்படுத்துவார்? ஒரு QA QC இன்ஸ்பெக்டர் வேலை முடிஞ்ச பிறகு வருவார். அவர் டிராயிங்கை கையில வச்சுக்கிட்டு, சரி டிராயிங் படி இது 6 இன்ச் SS பைப்பு, SCH40 தடிமன், 150 ஃபிளாஞ்ச் இருக்கணும்னு செக் பண்ணுவார். ஓகே. அவர் கையில இருக்கிற உபகரணங்களை வச்சு பைப்போட தடிமன் சரியா இருக்கா, வெல்டிங் ராட் சர்டிபிகேட் படி இது SS மெட்டீரியலுக்கு உரியது தானான்னு எல்லாத்தையும் சரிபார்ப்பார். அவரோட ரிப்போர்ட்ல இந்த முழு லைன் நம்பரையும் குறிப்பிட்டு எல்லாம் டிராயிங் படி சரியாக உள்ளதுன்னு கையெழுத்து போட்டாதான் அந்த லைனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா ஆன் சைட்ல நம்ம வேலையோட வேகம் அதிகமாகும், நம்ம மேல ஒரு நல்ல மதிப்பும் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. டேக்ல என்ன நம்பர் இருக்கு பாருன்னு சூப்பர்வைசர் சொன்னா நீங்க அதை படிச்சு, சார் இது 6 இன்ச் ப்ராசஸ் லைன், SS மெட்டீரியல் அப்படின்னு அதோட அர்த்தத்தையும் சொன்னா உங்க மேல அவருக்கு ஒரு தனி மரியாதை வரும். வெறும் ஹெல்ப்பரா இல்லாம ஒரு விஷய ஞானம் உள்ள ஆளா உங்களை பாப்பாங்க. இதுதான் உங்களை ஒரு திறமையான டெக்னீஷியனா காட்டும். ஓகே, நாம இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்னு ஒரு சின்ன சுருக்கம் பார்க்கலாம். லைன் நம்பர்னா ஒரு பைப்போட ஆதார் கார்டு. அது ஏன் ஒரு யூனிக் கோட்? அதோட 6 முக்கிய பகுதிகள் என்னென்ன? சைஸு, சர்வீஸ், பிரஷர் ரேட்டிங். ஆமா, மெட்டீரியல், ஷெட்யூல் மற்றும் ஸ்பெஷல் நோட்ஸ் அதை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்த்தோம். ஆமாம், லைன் நம்பர் என்பது ஒரு அடையாளம் மட்டுமில்ல, அது அந்த பைப்பின் முழு விவரக்குறிப்பு, ஸ்பெசிஃபிகேஷன். இதை சரியா வாசிக்க கத்துக்கிறது இந்த துறையில ஒரு தவிர்க்க முடியாத திறமை. சரி, ஒரு டாக்டர் எப்படி ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை வாசிக்கிறாரோ, ஒரு பைலட் எப்படி ஒரு செக்லிஸ்ட்டை வாசிக்கிறாரோ, அதே மாதிரி ஒரு டெக்னீஷியன் இந்த லைன் நம்பரை வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். இது வெறும் புத்தக அறிவு இல்ல, இது களப்பணி அறிவு. கண்டிப்பா. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஒரு ஷட் டவுன் இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க கேட்குற முதல் கேள்விகள்ல இதுவும் ஒன்னா இருக்கும். கேன் யூ ரீட் அ லைன் நம்பர்? ஆமா, இது ஒரு ஸ்டாண்டர்ட் கேள்வி. இப்போ நீங்க ரொம்ப நம்பிக்கையா முடியும்னு பதில் சொல்லலாம். அவங்க ஒரு உதாரணம் கொடுத்தா கூட நீங்க அதை நம்ம இன்னைக்கு பேசின மாதிரி பகுதியா பிரிச்சு விளக்க முடியும். இது டெய்லி யூஸ் பண்ண போற நாலேஜ். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். ஆனா இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஏன்னா இது உங்க டெக்னிக்கல் நாலேஜ் மற்றும் பாதுகாப்பு குறித்த உங்க அக்கறை ரெண்டையுமே ஒரே நேரத்துல வெளிப்படுத்தும். நாம இன்னைக்கு ஒரு டிராயிங்ல இருக்கிற லைன் நம்பரை எப்படி வாசிக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க சைட்ல இருக்கும்போது ஒரு பைப்போட லைன் நம்பர் டேக் துருப்பிடிச்சு போயிருந்தா இல்ல உடைஞ்சு போயிருந்தா, இது அடிக்கடி நடக்கும். ஒரு திறமையான டெக்னீஷியன் அந்த லைனை எப்படி அடையாளம் காண்பார்? வெறும் டிராயிங்கை மட்டும் வச்சு முடியுமா இல்ல வேற ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இது அடுத்த முறை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். வணக்கம். ஒரு புது இடத்துக்கு, ஒரு புது வேலைக்கு, அதுவும் கல்ஃப் நாட்டுல ஒரு பெரிய ரிஃபைனரிக்குள்ள முறையா நீங்க கால் வைக்கிறீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களை சுத்தி ஒரே இரும்பு சத்தம், 100கணக்கான பைப்புகள். அப்போ உங்க சூப்பர்வைசர் வந்து கோ செக் தட் 12 இன்ச் S 600 பவுண்ட் CS SCH 160 லைன் அப்படின்னு சொல்றாரு. கேட்கறதுக்கு ஏதோ வெளிநாட்டு மொழி மாதிரி இருக்குல்ல? கவலையே வேண்டாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தகவல் அந்த புரியாத மொழியை உங்களுக்கு தாய்மொழி மாதிரி மாத்திடும். இது வெறும் டெக்னிக்கல் பாடம் இல்ல, இது உங்க தன்னம்பிக்கை அதிகமாக்க போற ஒரு திறவுகோள். அதனால அவசரப்படாம மெதுவா நிதானமா ஒவ்வொரு பகுதியா அலசி ஆராயலாம். டோன்ட் ரஷ்.
ஈச் பார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சிருந்தா சைட்ல உங்க மதிப்பு 10 மடங்கு அதிகமாகும். நிச்சயமா. இது உங்க மதிப்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, உங்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதும் கூட. ஏன்னா ஒரு பைப்பை சரியா புரிஞ்சுக்கிறது வேலைய சரியா செய்யறதுக்கு மட்டும் இல்ல, சாயங்காலம் எந்த பாதிப்பும் இல்லாம பாதுகாப்பா வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. சரி, அப்போ அந்த முதல் படியை எடுத்து வைப்போம். ஒரு பைப்போட லைன் நம்பர்ல முதல்ல நம்ம கண்ணுல படுறது அதோட சைஸ். இது எப்பவும் இன்ச், அதாவது இன்ச்சஸ்ல தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். 2 இன்ச், 4 இன்ச், 8 இன்ச், 12 இன்ச் இப்படி. ரொம்ப சிம்பிளா சொன்னா இது அந்த பைப்போட விட்டம், டைமீட்டர். ஆனா இந்த சைஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்? ஒரு சின்ன 2 இன்ச் பைப்ல போற தண்ணியோட அளவும் ஒரு பெரிய 24 இன்ச் பைப்ல போற தண்ணியோட அளவும் ஒன்னா இருக்குமா? நிச்சயமா இல்ல. அதை வச்சு அந்த பைப்போட முக்கியத்துவத்தையே நாம புரிஞ்சுக்கலாம். உதாரணமா ஒரு 6 இன்ச் லைன்ல ஒரு மீடியமான அளவுல கெமிக்கல் போகலாம். ஆனா ஒரு 24 இன்ச் லைன், ஆமா, அது ஒரு பெரிய டிஸ்டிலேஷன் காலம்க்கு கச்சா எண்ணெயை எடுத்துட்டு போற முக்கியமான லைனா இருக்கும். ஓகே. இதுல வேலை செய்யறவங்களுக்கு இது எப்படி முக்கியம்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சைஸ் மாறும்போது அந்த பைப்பை கையாள்ற விதமும் மொத்தமா மாறும். ஒரு 2 இன்ச் பைப்பை ஒருத்தர் தனியாவே தூக்கிடலாம். ஆனா ஒரு 12 இன்ச் பைப்பை நகர்த்தணும்னா குறைஞ்சது ஒரு செயின் பிளாக்காவது வேணும். அதுவே ஒரு 24 இன்ச் பைப்புனா கிரேன் இல்லாம அதை ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது. அதுக்கு தேவைப்படுற ஃபிளாஞ்ச், கேஸ்கெட்ஸ், போல்ட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே பெருசா கனமா இருக்கும். அதனால சைஸ் தெரிஞ்சாதான் ஒரு வேலையை எப்படி திட்டமிடணும், அதுக்கு என்னென்ன கருவிகள் தேவைப்படும்னு நம்மால முடிவு செய்ய முடியும். சரி, சைஸ பத்தி பேசிட்டோம். அடுத்து நான் கேட்க போற வார்த்தைய சைட்ல நீங்க தினமும் கேட்பீங்க. ஷெட்யூல், அதாவது SCH. இந்த SCHனா என்ன? அது ஏன் சைஸ் அளவுக்கு முக்கியம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. SHC அப்படின்னா பைப்போட சுவர் எவ்வளவு தடிமனா இருக்கு அன்னு சொல்ற ஒரு எண். வால் திக்னஸ். வால் திக்னஸ். ஓகே. ஒரு பைப்போட வெளி விட்டத்துக்கும் உள் விட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த சுவர் தடிமன். இதுல SHC 40, SHC 80, SHC 160ன்னு சில பொதுவான நம்பர்கள் இருக்கு. ஓகே, புரியுது. SHC 40ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் தடிமன். SHC 80ங்கிறது கொஞ்சம் அதிக தடிமன், ஹெவின்னு சொல்லலாம். SHC 160ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிக தடிமன், எக்ஸ்ட்ரா ஹெவி. அப்போ சிம்பிளா தமிழ்ல சொன்னா SH நம்பர் அதிகமாக பைப்போட வால் திக்னஸ் அதிகமாகும். சரிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. ஆனா எதுக்கு இந்த தடிமன் அதிகமாகணும்? யோசிச்சு பாருங்க. பிரஷர், அழுத்தம் தாங்கிறதுக்கு தானே? உள்ள போற திரவம் அல்லது வாயு ரொம்ப அதிக அழுத்தத்துல ஹை பிரஷர்ல இருந்தா அதை தாங்கறதுக்கு பைப்போட சுவர் உறுதியா தடிமனா இருக்கணும் இல்லையா? அதுக்குதான் இந்த ஷெட்யூல். கல்ஃப் நாடுகள்ல இருக்கிற ரிஃபைனரிகள்ல உயர் அழுத்த லைன்கள் அதிகம். அங்க SCH 80, SCH 160 பைப்புகளை நீங்க சர்வசாதாரணமா பார்க்கலாம். அப்போ ஒரு வெல்டருக்கோ ஃபிட்டருக்கோ இது தெரிய வேண்டியது எவ்வளவு அவசியம்? அவசியம் என்பதை விட அதுதான் உங்க வேலையோட ஆதாரமே. நான் ஒரு ஷட் டவுன்ல பாத்திருக்கேன். சொல்லுங்க. ஒரு புதுசா வேலைக்கு சேர்ந்த வெல்டர் SCH 80 பைப்புக்கு SCH 40க்கு பண்ற மாதிரி பெவ்லிங், அதாவது வெல்டிங் செய்யறதுக்கு விளிம்ப தயார் பண்ற வேலைய செஞ்சுட்டான். ஐயோ. பார்க்க சின்ன தப்பு மாதிரி தான் தெரியும். ஆனா ஹைட்ரோ டெஸ்ட்ல, அதாவது பைப்ல தண்ணியை நிரப்பி அழுத்தத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த ஒரு சின்ன தப்புனால அந்த யூனிட்டோட வேலையே 2 நாள் தாமதமாச்சு. அந்த சின்ன தப்புக்கு அவ்வளோ பெரிய விலை கொடுக்க வேண்டியிருந்தது. ஏன்னா தடிமன் மாறும்போது வெல்டிங் செய்யற முறையே மாறும். வாவ், இது உண்மையிலேயே முக்கியமான தகவல். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கையில 2 பைப் துண்டு இருக்கு. ரெண்டுமே 8 இன்ச் சைஸ் தான். ஒன்னு SCH 40, இன்னொன்னு SCH 80. ரெண்டையும் தூக்கி பார்த்தா அந்த SCH 80 பைப் நல்ல கனமா இருக்கும். அதோட விளிம்ப தொட்டு பார்த்தா அந்த SCH 80 பைப்போட சுவர் எவ்வளவு தடிமனா உறுதியா இருக்குன்னு உங்களால உணர முடியும். அந்த தடிமன் தான் உயர் அழுத்தத்தை தாங்குது. சரி, இப்போ SCH 80 பைப் தடிமனா இருக்கு, அது உயர் அழுத்தத்தை தாங்குன்னு சொன்னீங்க. அப்போ ஒரு லைன் எவ்வளவு அழுத்தத்தை தாங்குன்னு எப்படி துல்லியமா ஒரு நம்பர்ல சொல்றாங்க? அதுக்கு ஏதாவது குறியீடு இருக்கா? அருமையான கேள்வி. அதுக்கு தான் பிரஷர் கிளாஸ் அல்லது ஃபிளாஞ்ச் ரேட்டிங்னு இருக்கு. இத 150 பவுண்ட், 300 பவுண்ட், 600 பவுண்ட்னு சொல்லுவாங்க. நம்பருக்கு பக்கத்துல ஒரு ஹேஷ் சிம்பிள் இருக்கும்.
அதாவது 150 ஹேஷ் 300 ஹேஷ் 600 ஹேஷ். இதுவும் சிம்பிளா தான் இருக்கு. நம்பர் அதிகமாக அதிகமாக பிரஷர் தாங்குற திறனும் அதிகமாகும். ஆனா இது பைப்போட திறனையா குறிக்குது இல்ல வேற எதுக்காவதா? இது ஒரு முக்கியமான நுணுக்கம். ஒரு லைனோட பலவீனமான பகுதி எதுன்னா அதோட பைப்பை விட அந்த பைப்புகளை இணைக்கிற ஃபிளாஞ்சஸ் மற்றும் வால்வ்கள் தான், வால்வ்ஸ். ஓ அப்படியா? ஆமா. அதனால இந்த பிரஷர் கிளாஸ்ங்கிறது அந்த ஃபிளாஞ்ச் அல்லது வால்வ் எவ்வளவு அழுத்தத்தை தாங்கும்னு சொல்ற அளவுதான். அந்த ஃபிளாஞ்ச் எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் அந்த லைனும் தாங்கும். ஓகே, இப்போ தெளிவா புரியுது. நிஜ சைட்ல இதை எப்படி பயன்படுத்துவாங்க? 150 ஹேஷ் எங்க யூஸ் பண்ணுவாங்க? 150 பவுண்டு குறைஞ்ச அழுத்தத்துக்கு. உதாரணமா ஜில் தண்ணி போற லைன், சில்ட் வாட்டர், ஃபயர் வாட்டர் லைன், குறைஞ்ச அழுத்த ஆயில் லைன். அப்போ 300 பவுண்டு இதா ரொம்ப காமனா? கரெக்ட். இதுதான் ஒரு ரிஃபைனரியில நீங்க அதிகமா பாக்குறது. பெரும்பாலான கெமிக்கல் போற ப்ராசஸ் கெமிக்கல் லைன்ஸ் 300 பவுண்ட் ரேட்டிங்ல தான் இருக்கும். 600 பவுண்டு உயர் அழுத்தத்துக்கு ஸ்டீம் லைன் மாதிரி. மிக சரியா சொன்னீங்க. அதிக அழுத்த நீராவி போற ஸ்டீம் லைன்கள், ஹை பிரஷர் ஸ்டீம் லைன்ஸ், பாய்லர் ஃபீட் வாட்டர் லைன்கள் மாதிரி இடங்கள்ல இந்த ரேட்டிங் இருக்கும். இதை விட 900 பவுண்ட்ஸ் 1500 பவுண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஆனா ஷட் டவுன்ல நீங்க அதிகமா பாக்குறது இந்த 3 தான். அப்போ ஒரு டெக்னீஷியன் இதை தெரிஞ்சு வச்சுக்கலனா என்ன மாதிரியான தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு? பெரிய தப்பு நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு 600 பவுண்டு ஃபிளாஞ்சுக்கு ஒரு குறிப்பிட்ட சைஸ், குறிப்பிட்ட எண்ணிக்கையில போல்ட் நட் போடலாம். ஆமா. அந்த இடத்துல நிச்சயம் லீக் ஆகும். அதுவும் ஸ்டீம் லைன்லானா? அது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க. அதனால ஒரு பெர்மிட் ரிசீவரா நீங்க ஒரு வேலையை அங்கீகரிக்கும் போது அந்த லைனோட பிரஷர் கிளாஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த வேலையில இருக்கிற ஆபத்தோட அளவையே உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். அழுத்தம், தடிமல் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இந்த பைப்புகள் எல்லாமே ஒரே உலோகத்தால செய்யப்பட்டிருக்காது. அப்போ அந்த பைப்பு என்ன உலோகத்தால செய்யப்பட்டிருக்கிறதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் மெட்டீரியல் கோட் இருக்கு. மெட்டீரியல் கோட்னா பைப் என்ன மெட்டல்ல இருக்குன்னு சொல்ற ஒரு சுருக்கெழுத்து. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா கெமிக்கலையும் எல்லா பைப்லயும் அனுப்ப முடியாது. சரி, முக்கியமான சில கோடுகளை பார்ப்போம். முதல்ல சிஎஸ் கார்பன் ஸ்டீல். இதுதான் ரொம்ப பொதுவானது. ரிஃபைனரியில 90% பைப்புகள் இதுல தான் இருக்கும். காரணம் இதோட செலவு கம்மி. தண்ணி, ஸ்டீம், சாதாரண ஆயில் லைன்ஸ்க்கு இதை பயன்படுத்துவாங்க, அப்படிதானே? ஆமா. அடுத்து எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது துருப்பிடிக்காது, அரிமானத்தை எதிர்க்கும். அமில மாதிரி அரிப்புத்தன்மை உள்ள கெமிக்கல் போற இடங்களுக்கு இது தேவை. டேங்க் ஃபார்ம் பகுதிகளில் இதை பார்க்கலாம். அப்புறம் LTCSன்னு ஒன்னு இருக்கு. LTCS லோ டெம்பரேச்சர் கார்பன் ஸ்டீல். இதோட பேர்லே இருக்கு, லோ டெம்பரேச்சர். ரொம்ப குளிரான, அதாவது -°C இருக்கிற திரவங்கள் போற பகுதிகளில் பயன்படுத்துவாங்க. LNG பிளான்ட் மாதிரி இடங்கள்ல இது ரொம்ப முக்கியம். ஏன்? ஏன்னா சாதாரண கார்பன் ஸ்டீல் அந்த குளிர்ல கண்ணாடி மாதிரி உடைஞ்சிடும். பிரிட்டில் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்புறம் பிளாஸ்டிக் பைப் மாதிரி PVC? EVC பாலிவினைல் குளோரைடு. இது பிளாஸ்டிக் பைப். குறைஞ்ச அழுத்த தண்ணி லைன்களுக்கு, குறிப்பா ட்ரெயின் லைன்களுக்கு பயன்படுத்துவாங்க. கடைசியா AL அலுமினியம். இது எடை குறைவானது, சில குறிப்பிட்ட தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க. ஒரு நிமிஷம். அப்போ எல்லாமே ரொம்ப உறுதியான, துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செஞ்சா செலவு அதிகமாகும். அதுதான் காரணமா ஏன் இந்த கார்பன் ஸ்டீல் LTCSக்கெல்லாம் மெனக்கெடணும்? அருமையான கேள்வி. ஒரே பதில், செலவுதான். காஸ்ட். ஓ, காஸ்ட். ஆமாம். ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்போட விலை அதே சைஸ் கார்பன் ஸ்டீல் பைப்பை விட பல மடங்கு அதிகம். தேவையில்லாத இடத்துல SS பைப்பை போட்டா அந்த ப்ராஜெக்டோட பட்ஜெட் எங்கேயோ போயிடும். புரியுது. அதனால உள்ள போற கெமிக்கலோட தன்மைக்கு ஏத்த மாதிரி தான் மெட்டீரியலை தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு அரிப்புத்தன்மையுள்ள கெமிக்கலை சாதாரண கார்பன் ஸ்டீல் பைப்ல அனுப்புனா அது ஒரு காகித கப்பல் மாதிரி கொஞ்ச நாள்ல அரிச்சு ஓட்டையாயிடும். அதனால ஒரு ரிஃபைனரியில நீங்க SS பைப் பாத்தீங்கன்னா உடனே உங்க மனசுல ஒரு மணி அடிக்கணும். இந்த இடத்துல ஏதோ அரிமானம் அல்லது வெடிப்பு ஆபாயம் இருக்கிற ஒரு பொருள் கையாளப்படுதுன்னு நீங்க உஷாராகிடணும். சரி, பைப்போட சைஸ், தடிமன், பிரஷர், மெட்டீரியல் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கடைசி மற்றும் முக்கியமான கேள்வி, அந்த பைப்புள்ள என்ன போகுது? இதுக்கு சொல்றதுதான் சர்வீஸ் கோட். இது பொதுவா ஒரு எழுத்துல இருக்கும். ஆமா, இதுதான் அந்த லைனோட அடையாளம். உள்ள என்ன இருக்குன்னு சொல்ற லேபிள் இது. இந்த எழுத்துக்களை பாருங்க. முதல்ல P ப்ராசஸ். அதாவது அந்த பிளான்ட்டோட முக்கிய செயல்பாட்டுக்கான மூலப்பொருள் அல்லது தயாரிப்பு போகுது. கச்சா எண்ணெயா இருக்கலாம், இல்ல பெட்ரோலா இருக்கலாம். இதுதான் ஒரு ரிஃபைனரியோட உயிர் நாடி. அடுத்து W வாட்டர், தண்ணீர். ஆமாம்,
இது ஃபியூல் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர், ஃபயர் வாட்டர்னு எதுவா வேணா இருக்கலாம். ஏ ஏர் காற்று, எஸ் ஸ்டீம் நீராவி, டி ட்ரைன் கழிவுநீர், கடைசியா ஜி கேஸ் வாயு. கரெக்ட். இது ஃபியூல் கேஸ், நைட்ரோஜன், ஹைட்ரஜன் எதுவா வேணா இருக்கலாம். அப்போ இந்த சர்வீஸ் கோட் தெரிஞ்சா அந்த லைன் பக்கத்துல வேலை செய்யும்போது எவ்வளவு கவனமா இருக்கணும்னு நம்மளால முடிவு பண்ண முடியும் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த சர்வீஸ் கோட் ஒரு லேபிள் மட்டும் இல்ல, இது ஒரு எச்சரிக்கை மணி. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு லைன்ல எஸ்ன்னு பார்த்தா அது ஸ்டீம் லைன்னு தெரியும். அப்போ அது ரொம்ப சூடா இருக்கும், தொடக்கூடாது, அதுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களோட தான் வேலை செய்யணும்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஜீன்னு பார்த்தா அது கேஸ் லைன், தீப்பற்றக்கூடிய அபாயம் இருக்கு. பக்கத்துல தீப்பொறி வர்ற மாதிரி எந்த வேலையும், அதாவது கிரைண்டிங், வெல்டிங் மாதிரி ஹாட் ஒர்க் செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லைன்ல என்ன சர்வீஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அந்த வேலையோட ஆபத்தை முழுசா புரிஞ்சுக்க உதவும். ஒரு பிளான்ட்டோட வரைபடத்தை பிஎன்ஐடி பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம்னு சொல்லுவாங்கல்ல, அதை பார்த்தா இந்த சர்வீஸை வச்சு பைப்புகளுக்கு கலர் கோட் கொடுத்துருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா? ஆமாம், அது ரொம்ப உண்மை. உதாரணத்துக்கு தண்ணீர் லைனுக்கு நீல நிறம், ஸ்டீம் லைனுக்கு சில்வர் அல்லது சிவப்பு நிறம், காற்று லைனுக்கு மஞ்சள் நிறம்னு கலர் கோட் இருக்கும். அந்த கலர் கோடோட எழுத்து வடிவம் தான் இந்த சர்வீஸ் கோட். நீங்க சைட்ல போகும்போது பைப்புகளில் ஒட்டப்பட்டிருக்கிற ஸ்டிக்கர்ல இந்த எழுத்துக்களை பார்க்கலாம். ஓகே, இவ்வளவு நேரம் நாம பார்த்த எல்லாத்தையும் இப்போ ஒன்னா சேர்த்து பார்ப்போம். நாம இப்போ முழுசா ஒரு லைன் நம்பரை படிக்க கத்துக்கிட்டோம். முதல்ல பைப் சைஸ் இன்ச்ல இருக்கும், பைப்போட விட்டம். ஆமா. அடுத்து எஸ்சிஹெச், அதாவது வால் திக்னஸ், பைப்போட சுவர் தடிமன். சரி. அதுக்கப்புறம் பிரஷர் கிளாஸ் 150, 300, ஃபிளாஞ்ச் மற்றும் வால்வுகளோட பிரஷர் தாங்குற திறன். கரெக்ட். அப்புறம் மெட்டீரியல் கோட் சிஎஸ்எஸ்எஸ், அந்த பைப் என்ன உலோகத்தால ஆனது. கடைசியா சர்வீஸ் கோட் பிடபிள்யூஎஸ்ஜி, உள்ள என்ன பொருள் போகுது. அருமை. இப்போ உங்க சூப்பர்வைசர் வந்து கோ செக் தட் 8-inch P300 pound CSSCH80 லைன் அப்படின்னு சொன்னா நீங்க இனிமே குழம்பவே மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் அது 8-inch ப்ராசஸ் லைன், 300 பவுண்ட் ப்ரெஷர் ரேட்டிங் கொண்ட ஃபிளாஞ்சுகளோட இருக்கு, அது கார்பன் ஸ்டீலால் ஆனது, அதோட சுவர் தடிமன் SCH80, அதாவது அது ஒரு உயர் அழுத்த லைனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த தெளிவு தான் உங்க தன்னம்பிக்கை. முன்னாடி ஏதோ புரியாத மொழியில பேசுற மாதிரி இருந்திருக்கும், ஆனா இப்போ அந்த லைனோட முழு ஜாதகமும் உங்க கையில. ஆமா. சுருக்கமா சொன்னா ஒரு லைன் நம்பரை படிச்சா அந்த பைப்போட அளவு, அழுத்தம், அது என்ன பொருளால் ஆனது, அதோட பயன்பாடு என்னன்னு எல்லாமே உங்களுக்கு புரியும். கல்ஃப் நாடுகள்ல ஷட்டவுன் வேலையில இது ரொம்பவும் முக்கியமான அடிப்படையான ஒரு திறன். இத தெரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போற உங்களுக்கும் தெரியாம போற ஒருத்தருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். உங்க மேல ஒரு நல்ல மதிப்பீடு உருவாகும். உங்க பாதுகாப்பு உங்க கையில இருக்கும். இந்த அடிப்படை அறிவோடு நீங்க வேலைக்குள்ள போகும்போது உங்களுக்கும் மத்தவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் நல்லாவே தெரியும். ஒரு வேலைய நம்பிக்கையோட ஆரம்பிக்கும் போது அதை சரியா செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்பிக்கையோட உங்க வேலையை ஆரம்பிங்க. இப்போ நீங்க ஒரு பைப்பை அடையாளம் காண கத்துக்கிட்டீங்க. இது ஒரு முக்கியமான முதல் படி. ஆனா இதோட நிறுத்திடாதீங்க. அடுத்தென்ன? இதுல நீங்க அடுத்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த பைப் எங்கிருந்து வருது, எங்க போகுதுன்னு அந்த லைனை முழுசா ட்ரேஸ் பண்ணி பாருங்க. உதாரணமா ஒரு பம்போட வெறிப்பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்குள்ள போய் அங்கிருந்து வெளியே வந்து ஒரு பெரிய கலனுக்குள்ள போற வரைக்கும் அந்த லைனை கண்ணாலேயே ஃபாலோ பண்ணுங்க. ஓ, பிஎன்ஐடி வச்சு ட்ரேஸ் பண்றது. ஆமா, ஒரு வரைபடத்தை வச்சு அதை நீங்க செய்யும்போது வெறும் ஒரு பைப்பை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கல, அந்த ஒட்டுமொத்த பிளான்ட்டோட செயல்பாட்டையே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. அத பத்தி யோசிச்சு பாருங்க.